மெகா டாக் கேஃபே யூடியூப் சேனல் நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவின் எபிசோட் 1ல ஜூலை 3ஆம் தேதி 2025 இருந்து ஜூலை 23 2025 வரைக்கும் தர்மஸ்தலாவில் என்னென்ன நடந்தது என்று நான் தெளிவாக எபிசோட் 1ல தெரிவித்திருக்கிறேன். இந்த இரண்டாவது தர்மஸ்தலாவின் பதிவில நான் ஜூலை 24 2025 இருந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2025 வரைக்கும் என்ன நடந்திருக்குதுன்னு தெளிவாக ஒரு விஷயமா இந்த வீடியோல நான் தெளிவாக தெரிய வைக்கிறேன். தர்மஸ்தலாவில் 30 ஆண்டுக்கு முன்னால் ஒரு துப்புரவு பணியாளராக இருந்த ஒரு நபர் போன மாதம் ஜூலை 3ஆம் தேதி 2025க்கு தர்மஸ்தலா என்ற காட்டுக்குள் 100க்கு மேற்பட்ட பிணங்களை நான் புதைத்திருக்கிறேன். அந்த பிணங்கள் எல்லாம் யாரோ பாலியல் டேஷ் செய்து இறந்த பெண்களின் பிணங்கள். இதெல்லாம் இளம் பெண்களின் உடல்கள், அதிலும் பள்ளிக்கூடம் போகும் குழந்தையின் உடலும் நான் புதைத்திருக்கிறேன். 20 ஆண்டுகள் நான் இந்த உடல்களை புதைக்கும் பணியை செய்திருக்கிறேன். என்னை இந்த பிணங்களை புதைக்க என்னை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். என்னை கட்டாயப்படுத்தி பல இடத்தில் நான் இந்த பிணங்களை புதைத்திருக்கிறேன். நான் 10 ஆண்டுக்கு முன் இந்த தர்மஸ்தலா என்ற ஊரை விட்டு குடும்பத்தோட ஓடிவிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த குற்றபோதம் கடந்த 10 ஆண்டுகளாக இருந்தது. இதனால் நான் தூங்காமல் வாழ்ந்திருக்கிறேன். இதுக்கு மேல் நான் இதை பற்றி மறைத்து வைக்க இஷ்டப்படவில்லை. அதனால் தான் நான் இந்த சட்டத்தின் முன் வந்திருக்கிறேன். இப்போ நான் இந்த பணங்களை எல்லாம் எந்தெந்த இடத்துல புதைத்தனோ அதெல்லாம் இப்போவும் எனக்கு அடையாளப்படுத்தி காட்ட முடியும். இந்த நபர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீதி அரசரின் முன் 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. நண்பர்களே, இந்த வீடியோவின் எபிசோட் 1லேயே இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சென்ற மாதம் ஜூலை 27 இந்த மாதம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிய வைக்கிறோம். இப்போ நீங்க பார்க்கும் இந்த படத்தில் முகமூடியோட காணும் நபர்தான் தர்மஸ்தலாவின் முன்னாள் துப்புரவு பணியாளர். நண்பர்களே, தர்மஸ்தலாவில் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்குது என்று வெளிப்படையா சொல்ல வந்தவர்கள் எல்லாருமே யூடியூபர்கள். இந்த செய்திகளை யூடியூபர்கள் தினந்தோறும் கொடுக்க தொடங்கியதும் தர்மஸ்தலா கோவிலின் நிர்வாகிகள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஹர்ஷேந்திர குமார், இந்த ஹர்ஷேந்திர குமாரின் மூத்த சகோதரர் பாஜகவோட நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் பேர் வீரேந்திர ஹெகடே. இந்த ஹர்ஷேந்திர குமாரும் அவருடைய அண்ணனான வீரேந்திர ஹெகடேயும் குடும்பமும் தான் இந்த தர்மஸ்தலா கோவிலை பராமரிக்கிறது. சென்ற மாதம் ஜூலை 18 2025 இந்த ஹர்ஷேந்திர குமார் பெங்களூர் சிட்டி சிவில் கோர்ட்ல போய் ஒரு எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் வாங்குறார்கள். இந்த எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் எதுக்காக வாங்குறார்கள் என்றால், 100க்கும் மேற்பட்ட பெண்களின் பணத்தை புதைத்திருக்கும் விஷயத்தில் தர்மஸ்தலாவின் பேரையோ எங்கள் குடும்பத்தின் பேரையோ எந்த நியூஸோ டிவி மீடியாவோ யூடியூபோ பயன்படுத்தக்கூடாது. இதுவரைக்கும் பயன்படுத்தியவர்களின் வீடியோகளை டெலிட் செய்ய வேண்டும். தர்மஸ்தலாவும் மற்றும் எங்கள் பேரையும் இதுவரைக்கும் 8812 ஆன்லைன் மீடியாக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதை தடை செய்ய வேண்டும். அந்த பெட்டிஷன்ல கொடுத்திருக்கிறது, எங்கள் ஊரு தர்மஸ்தலாவின் கௌரவம் எங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை சேதம் படுத்தியிருக்கிறார்கள். மற்றும் இதை போல் இன்னும் எந்த யூடியூபோ நியூஸ் மீடியாவும் எங்க பேரையோ எங்களுடைய ஊர் தர்மஸ்தலாவின் பேரை எடுக்கக்கூடாது. இதுக்கு உடனடியாக மறு விசாரணை செய்யாமலே பெங்களூரு அடிஷனல் சிட்டி சிவில் செஷன் கோர்ட் எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டார்கள். போன மாதம் ஜூலை 18க்கு இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இவர்கள் கையில் கிடைத்தது. ஜூலை 19க்கு கர்நாடக கவர்மெண்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT ஃபார்ம் பண்ணார்கள். ஹர்ஷேந்திர குமாருக்கு கிடைத்த எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஆர்டர் 4000க்கு மேற்பட்ட யூடியூப் வீடியோகள் நீக்கம் செய்ய வேண்டிய ஆர்டர். கர்நாடகா மட்டுமல்ல, கேரளாவிலும் தர்மஸ்தலாவையும் இந்த குடும்பத்தை பற்றியும் செய்திகள் பரவி இருக்கிறது. இவர்களை பற்றி பரவியிருக்கும் செய்திகள் எல்லாம் நீக்கம் செய்ய வேண்டும் என்று தான் இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். பெங்களூர் சிட்டி சிவில் கோர்ட் கொடுத்த எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஆர்டரை கேள்வி கேட்க ஒரு யூடியூபர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டார். அப்போது சுப்ரீம் கோர்ட் தெரிய வைத்தது, முதலில் நீங்கள் உங்கள் கர்நாடகா உயர் நீதிமன்றத்தை அணுகவும். கர்நாடகா ஹைகோர்ட் சிட்டி சிவில் கோர்ட் கொடுத்த எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஆர்டரை ரத்து செய்தது. ஊடக சுதந்திரத்தை யாருக்கும் தடுக்க முடியாது மற்றும் பேச்சு சுதந்திரத்தையும். அதேபோல் ஊடகங்கள் விசாரணை நீதிமன்றமாக மாறக்கூடாது. அதை விட்டு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. இதை சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட் இந்த எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஆர்டரை தள்ளுபடி செய்தார்கள். தர்மஸ்தலாவின் முன்னாள் துப்புரவு பணியாளர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SITக்கு இந்த பெண்களின் பணங்களை புதைத்த 15
15 ஸ்தலங்களை, அதாவது 15 சைட்டுகளை காட்டிக் கொடுத்து அடையாளம் படுத்தினார். இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2025 வரைக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT அந்த நபர் அடையாளம் படுத்திய 14 சைட்டுகளை இதுவரைக்கும் மண் நோண்டி பார்த்திருக்கிறார்கள். அந்த நபர் அடையாளம் படுத்திய 13 சைட்டும் நேத்ராவதி நதியின் கரையோரவும் தர்மஸ்தலாவின் காடு பகுதியும். ஆனா இதுவரைக்கும் 2 இடத்துல மட்டும்தான் எலும்புக்கூடு கிடைத்ததாக தகவல். இந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் தர்மஸ்தலாவில் 1998 இருந்து 2014 வரைக்கும் அங்கே அவர் துப்புரவு பணியாளராக வேலை செய்திருக்கிறார். மற்றும் 2014 தர்மஸ்தலா ஓடி போனவர் 2025 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதே மாதிரி தவறு நான் செய்திருக்கிறேன் புகார் கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த நபர் காட்டியிருக்க இடமெல்லாம் 2019 பெரிய மழை வெள்ளம் வந்து அந்த இடம் தரமட்டமாகி இருக்கிறது என்று அவர்கள் சொல்றார்கள். இந்த விசாரணை தொடங்கிய நாள்ல இருந்து SIT வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து மக்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை வழங்கி இருக்கிறார்கள். யாராவது புகார் செய்யலாம் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிந்தால் என்று. 2-3 நபர்கள் புகாருடன் வந்திருக்கிறார்கள் என்று செய்தி உண்டு. இந்த துப்புரவு பணியாளரின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது தர்மஸ்தலாவில் மற்றும் பல பிரச்சனைகள் தலை தூக்கிவிட்டது. தர்மஸ்தலாவின் அன்றாடம் செய்திகளை பதிவு செய்ய போன 3 யூடியூபர்களை 100க்கு மேற்பட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த 3 யூடியூபர்களை தாக்கினார்கள். 3 யூடியூபர்களை தாக்கியதுக்கு கர்நாடகாவின் மக்கள்கள் மிகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல 7 FIR பதிவாயிருக்கிறது. இந்த 7 FIRம் யூடியூபர்களை தாக்கியதுக்கும் யூடியூபர்களின் கேமராக்களை சேதப்படுத்தியதுக்கும் தான் FIR பதிவாயிருக்கிறது. நண்பர்களே, இந்த டெம்பிள் டவுன் கோவிலின் நகரம் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் பாலியல் டேஷ் செய்து கொடூரமாக கொன்று மண்ணில் புதைத்து விட்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான கொலைகளை செய்தவர்கள் யார்? இதை பற்றி SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்படியெல்லாம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது, இதை பற்றிய எல்லா செய்திகளும் நான் வரும் வீடியோவில் தெரிவிக்கிறேன். நண்பர்களே, மற்றொன்று வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களுக்கு என் நன்றியுடன் வணக்கம்.